சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தியும், குரு பகவான் வக்ர கதியில இருக்கக்கூடிய இந்த 4 மாதங்களும் மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு கலத்திரக்காரகனும் குரு பகவான் தான், தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். அப்படிங்கறதால குரு பகவானோட சின்ன மாற்றங்கள் கூட உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தும். குரு பகவான் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல வலுவான ஒரு அமைப்புல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுப்பார், தொழில சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவுல உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையையும் குரு பகவான் கட்டாயமா கொடுப்பார். அதே நேரம் குரு பகவான் பலம் இல்லாம இருக்காரு, அப்படி இல்லைன்னா பாவக்கிரகங்களோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னா நீங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் சரி தொழில உங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது. குரு பலம் இல்லாதவங்க கண்டிப்பா தொழில் சம்பந்தமா நிறைய கடன்களை வாங்கி கடனாளிகளாகவே மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாம விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் கூட கட்டாயமா ஏற்படும். அதே போல குரு பலம் இழந்து இருக்காரு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுருவார். முக்கியமா உங்களோட வாழ்க்கை துணை மூலமா நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை கூட குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். இதனால மற்ற ராசிகளை விட மிதுன ராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. அதனால மிதுன ராசிக்காரங்க இது சாதாரண வக்ர பயிற்சி தானே அப்படின்னு நினைச்சு கடந்து போகாம இந்த வக்ர பயிற்சி காலத்துல நீங்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அந்த வகையில தற்சமயம் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில இருக்கிற குரு பகவான் இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா தன்னோட வக்ர நிலையை அடைவார். 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 117 நாட்களுக்கு குரு பகவான் வக்ர கதியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி பெரிய அளவுல ஆபத்துக்களையோ பெரிய அளவுல பாதிப்புகளையோ கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி மிதுனராசி அன்பர்களுக்கு 85% அளவுக்கு நல்ல விதமான யோக பலன்களை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிரடியான மாற்றங்களையும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா குரு பகவான் உங்களோட விரயஸ்தானத்துல இருக்கிறதால இவ்வளவு நாளும் உங்களால ₹1 கூட சேமிச்சிருக்க முடியாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாலும் சரி அந்த பணம் தனியா செலவாகி போயிருக்கும். நீங்க சிக்கனமா இருந்தா உங்க வாழ்க்கை துணை மூலமா நிறைய விரய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் சிக்கனமா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தொடர்ச்சியான விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகள் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா குரு பகவான் வக்ர நிலையை அடையக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய விரைய செலவுகள் எல்லாமே உங்களை விட்டு முழுமையா விலகும். பண வரவு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு தாராளமா கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாராளமா வந்து சேரும். நீங்க கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியா விலக ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமா இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இவ்வளவு நாளும் தொழில பெரிய அளவுல வருமானம் இல்லாம ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமா நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கும். இதனாலேயே தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு நிறைய நெருக்கடிகளையும் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த தொழிலே நமக்கு வேண்டாம், இந்த தொழிலை கைவிட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தொழில் சம்பந்தமா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி நல்ல விதமான மாற்றங்களை கட்டாயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சம்பந்தமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய கடன் நெருக்கடிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா விலக போகுது. தொழில்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. இழுத்து மூடக்கூடிய நிலைமையில இருக்கிற தொழில்கள்ல கூட திடீர் முன்னேற்றங்கள், திடீர் லாபங்கள் கிடைக்கிறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. அதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க எந்த காரணத்துக்காகவும் உங்களோட தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க.
உங்களோட கஷ்ட காலங்கள் எல்லாமே விலக போகுது. உங்களுக்கான யோக காலங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால தொழில் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் மிதுன ராசிக்கு கலத்திர காரகன் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியா விலகும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படும். கணவனும் மனைவியும் தற்காலிகமா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய பொன்னான காலகட்டமா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். முக்கியமா விவாகரத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க கூட மனம் திருந்தி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா அடுத்து வரக்கூடிய 116 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க நண்பர்கள் கூட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, மனக்கசப்புகள் இருக்குது அப்படின்னாலும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் மனக்கசப்புகளையும் முழுமையா விளக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி, உங்க நண்பர்கள் மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாவோ கட்டாயமா நல்ல விதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமீப காலத்துல உங்களுக்கு நிறைய பண நெருக்கடி அப்படிங்கிறது இருந்திருக்கும். உங்களோட அன்றாட தேவைகளை கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு பண வரவு ரொம்பவே கம்மியான முறையில தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பெரிய அளவுல பண புழக்கம் அப்படிங்கிறது உங்க கைகள்ல இருந்திருக்காது. இதனாலேயே ஒரு சில மிதுனராசிக்காரங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காகவும் நீங்க மேற்கொண்டு கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சமீப காலத்துல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட விரய ஸ்தானத்துல இருக்கிற குரு உங்களுக்கு வருமானத்துக்கான வழிகளை காட்டவே மாட்டார். அதே சமயம் செலவுகளுக்கு ஆயிரக்கணக்கான வழிகளை உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பார். ₹1 உங்க கைகள்ல வருமானம் வருது அப்படின்னாலும் ₹100 செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா அதே குரு பகவான் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி வக்ர நிலைக்கு போறதால கண்டிப்பா இந்த விரைய செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அடுத்து வரக்கூடிய 116 நாட்களுக்கும் உங்க கைகள்ல பணம் ஓரளவுக்கு தங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால வேலை செய்யற இடங்கள்ல நீங்க வாங்கியிருக்கிற கடன்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிப்பீங்க. கடன் சம்பந்தமா உங்களுக்கு இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகளும் ஓரளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் கூட குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இப்ப பாத்துட்டு இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கல, சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் வேற வேலைக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க புதிய வேலைகளுக்கு தாராளமா முயற்சி பண்ணலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் நல்ல விதமான முன்னேற்றங்களும் நல்ல விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த 116 நாட்களும் உங்க வாழ்க்கையில தலைகீழான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களோட திருமணத்துல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். உங்களுக்கு ஏத்த மாதிரி அற்புதமான வரன்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு திருமண தேதிகளை முடிவு செய்யறதுக்கு கூட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது கூடவே திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.